Praise God. Amen. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஒப்பற்ற நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். அப்படி கிருபைவதற்கு நான் என் மாத்திரம், என் வீடு என் மாத்திரம் என்றார். நான் என் மாத்திரம், என்னுடைய வீடு என் மாத்திரம் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மள என்ன தகுதி இருக்கிறது, நம்மள என்ன அருகதை இருக்கிறது, நம்ம என்ன சாதித்திருக்கிறோம், நம்மால் என்ன பெரிய காரியங்களை செய்ய முடியும்? ஒன்றும் முடியாது. ஆண்டவர் தம்முடைய அநாதி கிருபையினாலே நம்மை வழிநடத்தி, நம்மை பலப்படுத்தி, நம்மை தாங்கி, நமக்கு அதிசயங்களை அற்புதங்களை செய்து நம்மை நடத்தி வருகிறார். இது தேவனுடைய கிருபை மேலானது, அவருடைய இரக்கங்கள் மேலானது. சங்கீதம் இப்படி சொல்லுகிறது, 46வது சங்கீதத்திலே, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைவானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் மிகவும் ஒரு கடினமான பொல்லாத ஒரு காலம்தான். இந்த காலத்துல என்ன செய்வது, ஏது செய்வது என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறோமா? பாருங்கள், என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. இவைகளெல்லாம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது, இவைகளெல்லாம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்றை மட்டும் நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மாறாதவராக இருக்கிறார், விலகாதவராக இருக்கிறார், விட்டுவிடாத கைவிடாத ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையில நாம் அதற்காக தான் வீடுகளிலே கூடி ஆண்டவரை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிறோம். இது ஆண்டவரை ஆராதிக்கிற நேரம், ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துகிற நேரம். ஆண்டவரை எந்த சூழ்நிலையில நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. இந்த மட்டும் நீர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துவேன். கண்களை மூடுவோமா? எங்கள் வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த தகப்பனே, ஒரு மகிமையான புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஒரு வாரத்தின் துவக்க நாளில நீர் எங்களை கொண்டு சேர்த்திருக்கிறீரப்பா. இந்த அருமையான நாளில் எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களுடைய ஆவி உம்மை ஆராதிக்கட்டும், எங்களுடைய ஆத்துமா உம்மை ஆராதிக்கட்டும், எங்களுடைய சரீரம் உம்மை ஆராதிக்கட்டும். ஆண்டவரே, நாம் இது சொன்னதை போல என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என்று நாங்கள் சொல்லுகிறோம். என்னுடைய முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை துதி என்று சொல்லி நாங்கள் உம்மை துதித்து ஆராதிக்க இந்த ஓய்வு நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். இன்னும் எங்களோடு இணைய வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் இணையட்டும். ஆண்டவரே, தடைகள் மாறட்டும். உங்க சமூகம் ஆண்டவரே எங்களுக்கு பேரானந்தமாய் மாறட்டும். கனம் துதி மகிமை நீர் எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காப்பவர் நீரே,
என்கிற ஒரு பழைய பாடல், ரொம்ப பழைய பாடல் அல்ல, ஆனால் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாவே, இந்த வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த வருடத்தில் என்னுடைய வாழ்க்கை நாட்களிலே இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாவே, இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாவே, இந்த வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த வாழ்க்கையின் நாட்களிலே, இந்த வாழ்க்கையின் நாட்களிலே ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அண்ணல் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அண்ணல் இயேசுவை. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரே எழும்பி வந்த போதிலும் காத்தவர், யோர்தானும் செங்கடலும் நம் எதிரே எழும்பி வந்த போதிலும் காத்தவர், சாபப்பிசாசின் சோதனை போதிலும், சாபப்பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அண்ணல் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அண்ணல் இயேசுவை. செய்யை காக்கும் ஒரு தாயை போலவே, இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே, செய்யை காக்கும் ஒரு தாயை போலவே, இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே, மகத்தான கிருபையின் மேலே, மகத்தான கிருபையின் மேலே மகிமாய் நீ ஊற்றிடுவே, மகிமாய் நீ ஊற்றிடுவே. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அண்ணல் இயேசுவை. ஆர்ப்பரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அண்ணல் இயேசுவை. பழமை எல்லாம் ஒழித்து போனதே, எல்லாம் புதிதான தேவனே ஆனதே. சொல்லுவோம். பழமை எல்லாம் ஒழித்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கிய வாருமே, உந்தன் மகிமையில் இறங்கிய வாருமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அண்ணல் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அண்ணல் இயேசுவை. அல்லேலூயா. கரங்களை கொட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. அல்லேலூயா. அது ஒரு சரணம் எப்படி வருகிறது? அப்படி மூன்றாவது சரணம், சேயை காக்கும் ஒரு தாயை போலவே. அல்லேலூயா. ஒரு அம்மா தன்னை இழந்து, அந்த அம்மா ஒரு தன்னுடைய வயிற்றில் ஒரு கற்பத்துல ஒரு குழந்தை உற்பவித்த நாள் முதல் எவ்வளவு சாக்ரிஃபைஸ், எவ்வளவு தியாகங்கள் ஒரு தாய் செய்வாள். ஒரு பிள்ளை தான் பெற்றெடுத்த பிள்ளைக்காக வாழ்நாள் முழுவதும் ஒரு தாய் சாக்ரிஃபைஸ் பண்ணி கொண்டே இருப்பாள். தன்னை இழந்து அவள் பிள்ளையை நேசித்துக் கொண்டிருப்பாள். என்னுடைய பிள்ளைகளை, தாயை உண்டாக்குனது யாரு? நம்முடைய ஆண்டவர். ஆகையினாலே அவருக்கு என்ன உள்ளம் உண்டு? தாயின் உள்ளம் உண்டு. அவருக்கு ஒரு தகப்பனின் உள்ளமும் உண்டு, ஒரு தாயின் உள்ளமும் உண்டு. உங்களுக்கும் எனக்கும் அவர் தகப்பனுக்கு தகப்பனாய் இருக்கிறார், தாய்க்கு தாயாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சரணத்துல செய்யை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாய லோகில் என்னை காக்கும் தேவனை. ஒரு
முறை கூட அந்த சரணத்தை எல்லாம் கைகளை கோட்டி அந்த உணர்வோடு ஆயிரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, 10,000 சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் இந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில தாயாக இருக்கிறார். ஆமென். சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் மேலே, மகத்தான கிருபையின் மேலே மகிமானி ஊற்றிடுவே, மகிமானி ஊற்றிடுவே. ஆமென் ஆமென். தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அண்ணல் இயேசுவே. ஆமென் ஆமென் ஹalleluya. தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அண்ணல் இயேசுவே. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. ஆமென் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீங்க தகப்பனாக இருக்கிறீங்க, தாயாக இருக்கிறீங்கப்பா. எங்களுக்காக நீங்க செய்த நன்மைகள் எத்தனை, எங்களுக்காக நீர் பாராட்டின ஆண்டவரே இரக்கம் எத்தனை, எத்தனை கண் விழிப்புகள் ஆண்டவரே. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குகிறவரும் அல்ல. எவ்வளவாய் நீர் எங்களை நேசித்து வழிநடத்தி பாதுகாத்து வந்திருக்கிறீர். எங்களை சுற்றிலும் நீர் வேலி அடைத்திருக்கிறீர், எங்களை சுற்றிலும் நீர் மறைவாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு வேலி அடைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. உம்மை போல வேறு ஒருவரும் இல்லையே. சொல்லுங்க ஹalleluya. நீரே அகிலத்தையும் ஆண்டவரே ஆகாயத்தையும் சிருஷ்டித்தவர். எல்லாம் சொல்லி ஆண்டவரை ஆராதிப்போமே. நீர் அகிலத்தையும் ஆகாயத்தையும் சிருஷ்டித்தவர். ஆமென் ஹalleluya. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவனே சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவனே சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மாலாகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மாலாகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா, ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா, ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா, ஆகாதது ஒன்றுமில்லை. ஹalleluya. நம்முடைய ஆண்டவர் அகிலத்தையும் அகிலத்தையும் எல்லா உலகத்தின் பகுதிகளை உருவாக்கினவர். அவருடைய வார்த்தையினாலே அவர் சகலவற்றையும் உண்டாக்கினார். ஹalleluya. Thank you Lord. அப்படியே நீங்கள் ஒருவேளை எழுப்பி நின்று ஆராதிக்க முடிந்தால் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்கலாம். சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பாக, ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்தவர்களாக, நம்மை தாழ்த்தினவர்களாக, ஹalleluya. உலக பிரகாரமான ஒரு அதிகாரிக்கு முன்பாக, ஒரு அரசாளுகிறவர்களுக்கு முன்பாக மனுஷன் எவ்வளவு வினயத்தோடு தாழ்மையோடு அவன் தன்னை பணிந்து கொள்ளுகிறான். அவரை பணிந்து கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எவ்வளவு பணிவோடும் எவ்வளவு உண்மையோடும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஒரு முறை கூட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாடி ஆராதிப்போமா? ஆண்டவரே உம்முடைய நல்ல கரத்தினாலே நீ சகலவற்றையும் சிருஷ்டித்தீர், உங்களால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆண்டவரே
கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவனே சிருஷ்டித்தீரே உந்தன் நல்ல கரத்தினாலே. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவனே சிருஷ்டித்தீரே உந்தன் நல்ல கரத்தினாலே. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கன மகிமைக்கு பாத்திரரே. ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆமென், ஆமென், ஆமென். ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கன மகிமைக்கு பாத்திரரே. ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. கரங்களை உயர்த்தி ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சொல்லுவோமா? ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. அவரால் கூடாதது ஒன்றுமில்லை, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கன மகிமைக்கு பாத்திரரே. ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லமை உடையவர், உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உம்மாலாகுமே, உம்மாலாகுமே. நாங்கள் ஆராதிக்கிற தேவனால் எல்லாம் கூடுமே. ஆண்டவரே, உம்மால் காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்த முடியும். உம்மால் சாபங்களை முறித்து போட முடியும். உம்மால் நோய்களை குணமாக்க முடியும் ஆண்டவரே. உம்மால் ரட்சிக்க முடியும் ஆண்டவரே. உம்மால் சுகமாக்க முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
இந்த காலை வேளையில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் நீ சர்வ வல்லமை உடையவர். ஹல்லேலூயா. சர்வத்தையும் செய்ய போதுமானவர். ஹல்லேலூயா. உங்களால் எல்லாம் கூடும். இந்த காலையிலே ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியைகளை செய்வீராக, மாற்றங்களை ஏற்படுத்துவீராக, பலவீனங்களை தொடுவீராக, ஆண்டவரை துக்கங்களை மாற்றுவீராக, துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவீராக, கண்ணீரை ஆனந்த கண்ணீராய் மாற்றுவீராக. ஐயோ, எங்களால் முடியவில்லையே, என்னுடைய சரீரம் பலவீனப்பட்டிருக்கிறது, என்னால் நிற்க முடியவில்லையே, என்னால் நடக்க முடியவில்லையே, இந்த பொல்லாத வியாதி என்னை அலக்கழித்துக் கொண்டிருக்கிறது, ஐயோ மரண பயம் என்னை அலக்கழித்துக் கொண்டிருக்கிறது என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து, ஓ என்னால் கூடாதது ஒன்றுமில்லை, என்னால் மகனை கூடாதது ஒன்றுமில்லை, என் மகளே என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, நான் சர்வத்தையும் செய்ய வல்லமை உடையவர், என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? ஒன்றுமில்லை. சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து, உங்களால் எல்லாம் கூடுமே ஆண்டவரே, நீங்க சொல்ல ஆகுமே, நீங்க சொல்ல ஆகுமே, நீங்க கட்டளை இட நிற்குமே ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய போராட்டங்களிலே கர்த்தர் மாற்றத்தை கட்டளையிடுவார். அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களை அவர் தூக்கி நிறுத்துவார். அக்கறை கொண்டு சேர்க்க அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். கண்ணீரை அவர் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். அவர் சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை உண்டாக்குகிற தேவன். ஓ ஹல்லேலூயா. ஒரு பல்லவி அழகாய் உண்டு. களி கூர்ந்து எழும்பி துதியுங்கள், நமது தேவன் நித்திய தேவன். கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் நித்திய தேவன், என்னை களி கூற பண்ணுகிற தேவன். ஓ அவரிடத்துல அவர் எதிர்கொண்டு ஒரு தாய் மரித்து போன தன்னுடைய பிள்ளையை சுமந்து ஊருக்கு வெளியே இருக்கிற கல்லறைகளை கொண்டு போய் அடக்கம் பண்ணுவதற்கு போய் கொண்டிருந்தாள். அவளை எதிர்கொண்டு இயேசு வந்தார். அந்த மரணத்தை வெற்றியாக மாற்றினார். அம்மாவுடைய துக்கத்தை ஆனந்த கழிப்பாய் மாற்றினார். இந்த காலை வேளையில ஆராதிப்பதற்கு நீங்கள் எந்த நிலைமையில வந்திருக்கிறீர்களோ அதை மாற்றுகிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து கரங்களை கொட்டி களி கூர்ந்து எழுப்பி துதியுங்கள். களி கூர்ந்து எழும்பி துதியுங்கள், நமது தேவன் நித்திய தேவன். களி கூர்ந்து எழும்பி துதியுங்கள், சதா காலம் நமது தேவன். அவர் திருநாமம் புகழப்படத்தக்கதே, ஸ்தோத்திரம் துதிகளுக்கு மேலானதே. அவர் திருநாமம் புகழப்படத்தக்கதே, உயர்ந்த நாமம் உன்னத நாமம், உயர்ந்த நாமம் உன்னத நாமம். ஹல்லேலூயா. ஒரு காலத்திலே நமக்கு துக்கம் உண்டு. அந்த துக்கங்களை அவர் மாற்றும் பொழுது அதன் களிப்பின் காலமாக மாறும். நினைத்து பார். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல 2 சகோதரிகளும் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். சகோதரனை இழந்து விட்டோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு அழைப்பு கொடுத்த ஆண்டவர் தாமதித்து வந்தார். மரித்து 4 நாளாயிற்றே என்கிறது தான் அவருடைய துக்கம். இயேசு வந்திருந்தாலும் கூட அவருடைய துக்கம் என்ன தெரியுமா? ஐயோ, மரித்து 4 நாள் ஆகி போயிடுச்சு, இனி ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? என்னுடைய பிள்ளைகளை அண்டர் எஸ்டிமேஷன். நம்ம சில வழிகளில் ஆண்டவரை தாழ்வாய் மதிப்பீடு பண்ணுகிறோம். நம்முடைய ஆண்டவர் அப்படி மதிப்பிடத்தக்க தேவன் அல்ல. நம்முடைய தேவன் வியாதியாய் இருந்தாலும் அற்புதம் செய்கிறவர்,
மரண தருவாயில் இருந்தாலும் அற்புதம் செய்கிறவர். எல்லாம் போயிடுச்சு ஆண்டவரை, கைவிட்டு போயிடுச்சு, இனி நான் என்ன செய்ய முடியும் என்று அங்கலாய்ப்போடு இருந்தாலும் அவர் காரியங்களை மாற்றி அமைக்க வல்லமை உடைய தேவன். ஒரு முறை கூட சேர்ந்து நாம் களி கூர்ந்து பாடுவோமா? களி கூர்ந்து எழும்பி துதியுங்கள் நமது தேவன் நித்திய தேவன். களி கூர்ந்து எழும்பி துதியுங்கள் சதா காலம் நமது தேவன். மறுபடியுமா? களி கூர்ந்து எழும்பி துதியுங்கள் நமது தேவன் நித்திய தேவன். களி கூர்ந்து எழும்பி துதியுங்கள் சதா காலம் நமது தேவன். அவர் திருநாமம் புகழப்படத்தக்கது, சோத்திரம் துதிகளுக்கு மேலானது. அவர் திருநாமம் புகழப்படத்தக்கது, உயர்ந்த நாமம், உன்னத நாமம், உயர்ந்த நாமம். அவர் திருநாமம் புகழப்படத்தக்கது, சோத்திரம் துதிகளுக்கு மேலானது. அவர் திருநாமம் புகழப்படத்தக்கது, உயர்ந்த நாமம், உன்னத நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம். எந்த சூழ்நிலையில நாம் இருந்தாலும் நம்மோடு அவர் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இருக்கிற நிலையில அவர் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்க, என் ஆண்டவர் நான் எங்கே இருக்கிறேனோ, எந்த நிலையில இருக்கிறேனோ, என்ன சூழ்நிலையில இருக்கிறேனோ, he is with us, he is with me. அவர் என்னோடு இருக்கிறார், அவர் எங்களோடு இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்க, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் எங்களோடு இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார். எல்லாம் ஒரு முறை கூட அவர் திரு நாமம் புகழப்படத்தக்கது, ஸ்தோத்திரம் துதிகளுக்கு மேலானது. ஆமென். உயர்ந்த நாமம், உன்னத நாமம். அவர் திருநாமம் புகழப்படத்தக்கது, ஸ்தோத்திரம் துதிகளுக்கு மேலானது. அவர் திருநாமம் புகழப்படத்தக்கது, உயர்ந்த நாமம், உயர்ந்த நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம். அதுவே இந்த ஓய்வு நாளின் ஆராதனைக்கு பின்னால, இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற வீடுகளிலே ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அன்றுவரே அந்த கௌரவனை குடி செய்தார், அந்த குடிசையிலே உம்மை நோக்கி ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த காலை வேளையிலே அன்றுவரே அநேகருடைய கையில போனும் இல்லை, அன்றுவரே டிவியில ஆன்லைன்ல பார்க்கவும் முடியறதில்லை. ஆனால் விசுவாசத்தோடு எங்களோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அன்றுவரை கண்டு அல்ல, அவர்கள் காணாமல் எங்களோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய சபையின் ஆராதனை நேரம் இது, ஆராதனை நடந்து கொண்டிருக்கிற நேரம் இது. என்ன நடக்கிறது என்று தெரியாது, என்ன பாடல் என்று தெரியாது. ஆனால் எங்களோடு விசுவாசத்தில் இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற, கண்ணீரோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிற, அன்றுவரை துக்கத்தோடு, அன்றுவரை துக்கமான சூழ்நிலைகளிலும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற, நிற்க முடியல, கையசைக்க முடியல, அன்றுவரை எழும்பி உட்கார முடியல, எழும்பி உட்கார கூட பலனற்ற தேவனுடைய பிள்ளைகள் இந்த சத்தத்தை தான் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த ஆராதனை சத்தத்தை தான் அவங்க காதுகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார். கண்களை கூட திறந்து பார்க்க பலனற்றவர்கள் இருக்கிற அநேகர் என்னுடைய சபையில உண்டு. ஆனால் இந்த ஆராதனையை கேட்டுக் கொண்டிருக்கிற பல ஊர்களிலே, பல தேசங்களிலே சில தேவனுடைய பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, இந்த ஆராதனைகளை உம்முடைய பிள்ளைகள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். உம்மோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் புகழப்படத்தக்கதப்பா.
ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் மகிமைப்படுத்தட்டுமே ஆண்டவரே. அடுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே ஒரு பெரிய சாட்சியா உம்முடைய பிள்ளைகளை மாற்றுவீராக, எம்முடைய ஆண்டவரே உறவினர்களை மாற்றுவீராக, சபையின் குடும்பங்களை மாற்றுவீராக, எம்முடைய பட்டணத்தை மாற்றுவீராக, சாட்சி உள்ளவர்களாய் மாற்றுவீராக, வெற்றி பெற்றவர்களாய் மாற்றுவீராக, ஜெயம் பெற்றவர்களாய் மாற்றுவீராக. ஆவியானவரே, இது நீங்க அசைவாடுகிற நேரம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தை நாங்கள் ஆண்டவரே எதிர்பார்க்கிறோம், உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய ஆளுகையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் தான், நீர் எங்களோடு வாசம் பண்ணுகிறவர் தான் ஆண்டவரே, எங்களிலே நீர் வாசம் பண்ணுகிறவர் தான். வந்தருளும் தூயாமியே, வந்தருளும் தூயாமியே, தந்தருளும் தேவ மகிமையே, வந்தருளும் தூயாவியே, தந்தருளும் தேவ மகிமையே. ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, வழி நடத்த
ஊற்றப்படட்டும். எங்களுடைய ஆவியிலும் எங்களுடைய ஆத்துமாவிலும் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். ஆவியானவரே, எங்களை ஆண்டவரே அபிஷேகித்து எங்களை உணர்த்தி நடத்த வேண்டுமே, எங்களை வழி நடத்த வேண்டுமே, எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்த வேண்டுமே. எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், என்ன பேச வேண்டும், என்ன பேசக்கூடாது, எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க கூடாது என்று எங்களை உணர்த்துகிற ஆவியானவரே, உபத்திரவம் நிறைந்த இந்த காலங்களிலே, போராட்டங்கள் நிறைந்த இந்த காலங்களிலே, ஆண்டவரே மரணங்கள் நிரம்பி கொண்டிருக்கிற இந்த காலங்களிலே ஆவியானவரே எங்களை ஆட்கொள்ள வேண்டுமே அப்பா. எங்கள் மேல உங்க அபிஷேகம் ஊற்றப்படணுமே ஆண்டவரே. நாங்கள் ஆவியில நடத்தப்படணும், ஆவியில சஞ்சரிக்கணும், உங்களோடு நடக்கணும் ஆவியானவரே. குடும்பங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை சகோதர சகோதரிகள் ஆண்டவரே கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கிறார்களே, உபத்திரவத்தின் புகையிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்களே தகப்பனே. அரவணைப்பீராக, அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அல்லேலூயா பாடி அலைகளை நான் கடந்து வருவேன். அலைகள் வரட்டும், அலைகளை அதட்டுகிறவர், அடக்குகிறவர், அலைகளிலும் எங்களை நடக்க வைக்கிறவர் எங்களோடு இருக்கிறீரப்பா. எங்களுக்கு தெரிந்த
தெரிந்த அல்லது எங்களுக்கு தெரியாத ஆயிரங்களும் 10,000ங்களும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற இந்த காலை வேளையில் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீர் ஆறுதல் செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீங்க பரிகாரியாக இருக்கிறீர் என்பதை விளங்க பண்ணுங்கப்பா. உம்முடைய நாமம் பலத்த துருகம் என்பதை விளங்க பண்ணுங்க. ஆண்டவரே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை என்பதை விளங்க பண்ணுங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் உண்டு. ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை ஜனங்கள் காணட்டுமே அப்பா. வில்லை ஒடித்து ஈட்டியை முறித்து ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிற தேவன் என்பதை அறியட்டுமே ஆண்டவரே. மருத்துவமனைகளிலே ஆயிரங்கள் அல்ல, லட்சங்கள் அல்ல, கோடிகள் தகப்பனே, உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். உம்முடைய தழும்புகளினால் குணமாக்குவீராக. உம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் போதுமானவராய் மாறுவீராக. எத்தனை குடும்பங்களிலே கணவனை இழந்து, பெற்றோரை இழந்து, பிள்ளைகளை இழந்து, முழு குடும்பமும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போன எத்தனை குடும்பங்கள் உண்டு தகப்பனே. இந்த காலை வேளையிலும் பலவீனப்பட்டவர்களாய் இருக்கிறவர்களை தோடும் ஒரு பெரிய ரட்சிப்பு எம்முடைய தேசத்தில், உலகத்தில் உண்டாகட்டும். ஆண்டவரே, மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம், மருத்துவ பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம், மற்றும் உதவிகளாய் நிற்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான நல்ல மருத்துவத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய தேசத்தை ஆளுகிறவர்களின் மேல் உம்முடைய கரம் வைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆட்சி செய்கிறவர்களை கர்த்தர் தொடுவீராக. அவர்களை சரியாய் சீரான பாதையில வழி நடத்துவீராக. என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பீராக. எப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா மாநிலங்களையும் ஆட்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, கேரளாவுக்காக ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டின் அந்த ஆண்டவரே தென் பகுதிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புயலும் அடித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, கொந்தளிக்கின்ற கடல் சீற்றத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே ஊர்கள் எத்தனை. ஆண்டவரே, என்ன நடக்குமோ என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களுக்கு தேவையான வழி நடத்துதலை தார். அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உதவிகளை தார். இந்த காலை வேளையிலும் சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆறுதல் செய்யும். உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலையிலே ஒரு முறை கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு. அநேக பலவீனப்பட்டிருக்கிறீர்கள். நான் சமீபத்திலே சபைக்கு ஒரு ஜெப குறிப்பு அனுப்பியிருந்தேன். அநேக நெருக்கப்பட்டவர்களாய், ஒடுக்கப்பட்டவர்களாய், அங்கலாய்க்கிறவர்களாய் இருக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவர் பாதுகாப்பாய் அநேகரை வைத்திருக்கிறார். இன்னும் நல்ல பாதுகாப்பு அவர்களுக்கு தேவை. தொடர்ந்து நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெபியுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அறிவிப்புகள் உங்களுக்கு தகவல்களாக வந்து சேரும். வாட்ஸ்அப்பில் வந்து சேரும் அல்லது வாய்வழி தகவல்களாக உங்களுக்கு கிடைக்கும். ஜெப குறிப்புகள் அனுப்பி கொண்டிருப்போம். அவைகளை பார்த்து ஜெபியுங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தின தியானத்தை அனுப்பி கொண்டிருக்கிறோம். அது இப்பொழுது தெலுங்கிலும் வருகிறது. நம்முடைய சகோதரன் பாலாஜி அவர் தெலுங்குல அழகாக அதை மொழிபெயர்த்து நமக்கு அனுப்பி தருகிறார். உங்களுக்கு தெரிந்த தெலுங்கு நண்பர்களுக்கு நீங்கள் தயவு செய்து அனுப்பி வைக்கலாம். அது அவர்களுக்கு இந்த நாட்களிலே ஆறுதலும் தைரியமாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. மற்றபடி மற்ற நாட்களிலே நடக்கிற
எல்லா ஜெபங்களிலும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஆங்காங்கே உங்களுடைய வீடுகளிலே ஜெபத்திலே காத்திருங்கள். நான் அடிக்கடி சொல்லுவதை போல நேற்றைய தினத்திலும் ஜெப குறிப்பின் கீழ்ப்பகுதிகளை போட்டிருந்தேன். ஜெபிக்கிறவர்கள் பெருகுவோம், ஜெபிக்கிறவர்கள் பெருகுவோம். ஜெபிக்கிறவர்களுடைய ஜெப நேரமும் பெருகட்டும். அதிகமாய் ஜெப நேரத்தை அதிகரித்துக் கொள்ளுவோம். வீடுகளில் ஜெபிக்காதவர்கள் தயவு செய்து ஜெபிக்க ஆரம்பிங்கள். ஜெபிக்கிறவர்கள் பெருகட்டும். அப்பொழுது ஜெப நேரம் பெருகும். ஜெபிக்கிறவர்களுடைய ஜெப நேரங்களும் அதிகரிக்கப்படட்டும். அப்படி இந்த ரெண்டு காரியமும் பெருகினால் அற்புதங்கள் அடையாளங்கள் பெருகும். தேவன் ஜனங்களை தொடுவார், ஜனங்களுடைய தேவைகளை சந்திப்பார், சூழ்நிலைமைகள் நிச்சயமாக மாறும். நம்முடைய தேவன் காரியங்களை மாற்றி அமைக்கிறவர். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் தியானிப்பதற்காக ஒரு வேத பகுதியை எடுத்திருக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம். அது தெரிந்த ஒரு வேத பகுதி தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம், அதனுடைய 1 சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாய் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரண்டுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். போதும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு வேத பகுதி இல்லையா? பலமுறை படித்திருக்கிறோம் அந்த வேத பகுதியை. பல செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். நானும் நம்முடைய சபையில பலமுறை இதை குறித்து நான் பிரசங்கித்திருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வித்தியாசமான ஒரு தியானத்தை எனக்கு இந்த வேத பகுதியிலே கொடுத்தார். இந்த தியானத்திலே நீங்கள் கவனித்து பாருங்கள். சீசர்கள் சபை ஜெப வேளையை கனப்படுத்தினார்கள். சபைக்கு தேவாலயத்திலே ஜெப வேளை நடந்து கொண்டிருக்கிறது. ஜெபம், இது ஜெப வேளை. அந்த ஜெப வேளையை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? புறப்பட்டு போய் அவர்களும் ஜெபிக்கிறவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். பொதுவாக இன்றைக்கு நான் பார்க்கிற ஒரு மிகவும் தரம் தாழ்ந்த ஒரு சம்பவம் நம்முடைய நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் ஜெபத்தில் விவரம் தெரிந்தால், கொஞ்சம் ஜெபிக்க தெரிந்தால் சாதாரண நபர்களோடு ஜெபிக்க விரும்ப மாட்டார்கள். சபையோடு சேர்ந்து ஜெபிக்க விரும்ப மாட்டார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு பெருமை அல்லது தங்களுக்குள்ளே ஒரு மனமேட்டிமை. அது என்ன மேட்டிமை என்றால், நான் ஜெபம் பண்றது போல இவங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாது. எனக்கு ஜெபத்தை தெரிஞ்சிருக்கிறது மாதிரி விவரம் இவங்களுக்கு தெரியாது. இவங்க விவரம் இல்லாம ஜெபிக்கிறவங்க. அவங்களோட போய் நான் ஜெபம் பண்ண முடியுமா என்று ஜெபிக்க மாட்டார்கள். ஆனால் சீசர்களை பாருங்கள், இயேசுவோடு ஜெபிக்க பழகினவர்கள், ஜெபிக்க கற்றுக்கொண்டவர்கள், இயேசுவோடு ஜெபித்து அநேக அற்புதங்களை கண்டவர்கள். ஆனால் இப்பொழுது இயேசு இல்லை. இயேசுவோடு வாழ்ந்து ஜெபித்த காலங்கள் இப்பொழுது இல்லை.
ஆனால் இயேசு சொல்லி இருக்கிறார், நான் உலகத்தின் கடைசி பரியந்தமும் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த அறிவின் வெளிச்சத்திலே இவர்கள் ஜெப வேளையாகி 9வது மணி நேரத்திலே தேவனுடைய ஆலயத்திற்கு அவர்கள் போகிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் போய் சபையிலே ஜெபிக்கிறார்கள். அங்கே எப்படி ஜெபிக்க தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் என்பது அல்ல, அறிவு சார்ந்து ஜெபிக்கிறவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. ஜெபத்தில் முதிர்ந்தவர்கள் அங்கே இருப்பார்களா என்றெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. நான் ஜெப நேரத்தை கனப்படுத்த வேண்டும். இது என்னுடைய ஜெப நேரம், சபையுடைய ஜெப நேரம், என்னுடைய ஜெப நேரம் என்று அந்த ஜெபத்தை கனப்படுத்தினார்கள். சரி, போகட்டும். இப்படி அவர்கள் ஜெபிக்க போய்கொண்டிருக்கும் பொழுது, பொதுவாக இன்றைக்கும் நாம் அதை பார்க்கிறோம். ஏன் இன்றைக்கும் எருசலேம் தேவாலயத்திற்கு அந்த போகிற வழியிலே அன்றைக்கு பிச்சை எடுத்தார்கள், இன்றைக்கு கொஞ்சம் பிச்சை எடுக்கிறது கொஞ்சம் ஸ்டாண்டர்டா மாறி இருக்கு. சரியா? எப்படி ஸ்டாண்டர்டா மாறிடுச்சுன்னா, முன்னாடி தரையில உட்கார்ந்து எடுப்பாங்க, யாராவது தூக்கி கொண்டு உட்கார வைப்பாங்க. இப்ப யாரும் உட்காரெல்லாம் கொண்டு வர, யாரும் தூக்கிட்டும் வர வேண்டாம், யாரும் கொண்டு வர வேண்டாம். அவங்களுக்கு டிரைவ் பண்ற வீல் சேர்ஸ் இருக்கு. அவங்களே பட்டன் அமுத்தினா அது மோட்டர்ல வேலை செய்யும், பேட்டரியில வேலை செய்யும். அவங்களே வந்து பிச்சை எடுத்துட்டு அவங்களே போயிடுறாங்க. ஸ்டாண்டர்டா மாறி இருக்கு. இன்னைக்கு நம்முடைய பல இடங்களிலும் பார்ப்பீர்களே, ஆனால் ஆலயங்கள் ஆராதனை நடக்கிற இடங்களின் வெளியிலே பிச்சை எடுக்கிறவர்கள் இருப்பார்கள். சரி, அப்படி பிச்சை எடுக்கிறவர்களிலே ஒரு மனிதன் அன்றைக்கு உட்கார்ந்து ஏதாகிலும் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களிடத்திலே அவன் பிச்சை கேட்டான். அவர்களை அவன் நோக்கி பார்க்கிறான். அவர்களை பார்த்து ஏதாகிலும் கிடைக்கட்டுமே என்று பிச்சை கேட்டான். 3வது வசனத்துல பாருங்க, தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். அப்ப ஒருத்தரையுமே அவன் விடல. போகிற எல்லாரிடத்திலிருந்தும் ஏதாகிலும் கிடைக்க வேண்டும் என்கிறது அவனுக்கு எதிர்பார்ப்பு. ஆனால் பேதுருவும் யோவானும் அவனோட மோசமான பிச்சைக்காரனா நிக்கிறாங்க இப்போ அப்படின்னு அநேகர் நினைப்போம். கவனிங்க, பேதுருவும் யோவானும் அதுக்கு என்ன பதில் சொல்லுகிறார்கள் பாருங்கள். அப்பொழுது பேதுரு 6வது வசனத்துல பாருங்க, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. ஆஹா, என்ன இல்லை? வெள்ளியும் பொன்னும் எங்கிடத்துல இல்லை. அப்போ இந்த சீசர்களை கவனிங்கள், எங்கிடத்தில் ஒன்றும் இல்லை. எங்கிடத்துல நீ கேட்கிறது ஒன்னும் எங்கிட்ட கொடுக்கிறதுக்கு இல்லை. நீ என்ன கேட்கிற? ஏதாச்சும் வெள்ளி கிடைக்குமா, ஏதாவது பொண்ணு கிடைக்குமா, ஏதாச்சும் துட்டு கிடைக்குமா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிற. உண்மையில அது 3மே எங்கள்கிட்ட இல்லை. வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை, துட்டும் இல்லை. ஆனா அதுக்காக நாங்க ஒண்ணும் இல்லாதவங்க அப்படின்னு நினைச்சிடாது. ராமேன்னு சொல்லுவீங்களா? உலகம் அப்படித்தானே இன்னைக்கு பார்க்குது. உலகம் பொன்னும் வெள்ளியும் பணமும் இருந்தால் உலகம் அவனை எல்லாம் உடையவனாக பார்க்கிறது. ஆகா, கொடுத்து வச்சுவேன், அப்படிதானே? எப்படி கொடுத்து வச்சுவேன், வாழ்ந்தா இப்படி வாழணும், நமக்கு கொடுப்பன இல்லை, நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான் அப்படின்ட்டு நம்ம நினைச்சுக்கிறோம். அது காரணம் என்னவென்றால் அந்த அறிவு நமக்கு இல்லை. நாம் யார் என்கிற அறிவு நமக்கு இல்லை. நமக்கு என்ன இருக்கிறது, என்ன இல்லை என்கிற அறிவு நமக்கு இல்லை. ஆனா பேதுருவும் யோவானும் அது தெளிவா இருந்தார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு அறிவு இருந்தது. என்ன அறிவு என்னவென்றால், வெள்ளியும் பொன்னையும் பார்க்கிலும், ஆமென், வெள்ளியை விடவும் பொன்னை விடவும் துட்டை விடவும், ஆமென்,
மரகதத்தை பார்க்கலாம், கோமியோதத்தை பார்க்கலாம், அதாவது இப்படி உலகத்தில் விலை உயர்ந்த எல்லாவற்றை பார்க்கலாம் விலையேற பெற்றது எங்கிட்ட இருக்குப்பா. ராமேன் சொல்லுவீங்களா? இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? உலகம் நம்ம பார்க்கும் பொழுது அற்பமா பார்ப்பாங்க. நான் பல இடங்களில் பல காலங்களில் அப்படி பார்க்கப்பட்டிருக்கிறேன். ஐயோ பாவம், பைபிள் எடுத்துட்டு அலையுது, சரியா என்று சொல்லி பார்த்து கேவலமாய் நினைத்தவர்கள் ஏராளம் உண்டு. ஆனால் அது அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு தெரியாது, அதை போல நாமும் தெரியாதவர்களாய் இருக்கிறது தப்பு. நமக்கு அந்த அறிவு வேண்டும். உலகம் எதிர்பார்க்கிற வெள்ளியும் பொன்னும் துட்டும் நம்மிடத்துல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதை பார்க்கலும் விலையேற பெற்றது நம்மிடத்துல இருக்கிறது என்கிற அறிவு நமக்கு வேண்டும். கவனிங்க, ஏன் சீசர்கள், ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இதே யூத ஜனம் ஏற்றுக்கொள்ளவில்லை? அவர் மேசியா தான், ஆனால் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக, இரட்சகராக, தேவனுடைய குமாரனாக, தேவனுடைய ரூபமாக அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அவரிடத்துல வெள்ளியும் இல்லை, அவரிடத்துல பொன்னும் இல்லை, அவரிடத்துல துட்டும் இல்லை. அவர் ஒன்றும் பெரிய குலத்தில் பிறந்து வளரவும் இல்லை. The son of carpenter அப்படின்னுவாங்க. எப்படி? தச்சனுடைய குமார். இவன் தச்சனுடைய அப்படின்னா என்ன? மரவேலை செய்கிற ஆசாரியுடைய மகன் அல்லவா? அற்பமாக இயேசு கிறிஸ்துவை நினைத்தார்கள். அவர் ஒரு ராஜ குடும்பத்திலே பிறந்து வந்திருந்தார் என்றால், அந்தி கிறிஸ்து பின்னாடி சொல்லுவோம் பாருங்க, நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி அவனை மேசியா என்று நம்புவார்கள். ஏன் மேசியா என்று அந்தி கிறிஸ்துவை யூதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? அவனோட 7 வருஷம் உடன்படிக்கை எல்லாம் எடுக்க போகிறார்கள். ஏன் ஏற்றுக்கொள்ளுவார்கள்? அவன் அறிவின் உச்ச கட்டத்தில் இருந்து வருவான், ஐஸ்வர்யத்தின் உச்ச கட்டத்தில் இருந்து வருவான், அதிகார வர்க்கத்தின் ஆதிக்கத்தில் இருந்து அவன் வருவான், விஞ்ஞான அறிவின் பெருக்கத்தோடு அவன் வருவான், உலக அந்தஸ்தோடு அவன் வருவான். அவனை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளுவார்கள். அப்ப உலகம் இன்றைக்கு எதிர்பார்க்கிறது என்னவென்றால், துட்டும் வெள்ளியும் பொன்னும் இருந்தால் உலகம் கனப்படுத்தும். உலகம் கனப்படுத்தும். உலகத்தில் அந்த காலத்தில் பெரியவர்கள் சொன்னார்கள், பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை. அதை மறந்துடுவாங்க, இதை மட்டும் பிடிச்சுக்குவாங்க. பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. உண்மைதான், பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லைதான். பொருள் இல்லார்க்கு இவ்வுலகத்திலே வாழ்க்கை ஒன்றும் சுபிட்சமாய் இருக்க போவதில்லைதான், அது உண்மைதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது இப்படி, அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்று சொல்லுகிறதே. அதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறார்கள்? அருள் என்பது என்ன? கிருபை. கிருபை என்றால் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த கிருபையினால் பெற்றுக்கொள்ளுகிறவைகள் என்ன? எத்தனை மேன்மைகள், எத்தனை மகிமைகள்! அதை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. சரியா? அப்போ இவர்கள் சொன்னது உண்மைதான். சீசர்கள் பேதுருவும் யோவானும் அந்த பிச்சை எடுக்கிற மனிதனிடத்திலே சொன்னார்களே, வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, ஆனால் நீ எதிர்பார்க்கிறது எங்களிடத்துல இல்லை, நீ எதிர்பார்க்காத ஒன்று எங்களிடத்துல இருக்கிறது. ராமேன் சொல்லுவீங்களா? அதுதான் இன்னைக்கு உங்கள்கிட்ட எங்கிட்ட இருக்க வேண்டும். என்ன இருக்கிறதோ தேவனுடைய பிள்ளையே, எது இருக்கிறதோ, எது இல்லாமல் இருக்கிறோமோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எது இருக்க வேண்டும் என்று சொன்னார் பேதுருவும் யோவானும் சொன்னார்களே. 6வது வசனத்துல மறுபடியும் நம்ம போவோம், வாசிக்க கேட்போம். அப்பொழுது
பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்திலே இல்லை, என்னிடத்திலே உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். அது என்ன? நீ எதிர்பார்க்கிறது என்கிட்ட இல்லப்பா. ஹல்லேலூயா. உலகம் எதிர்பார்க்கிறது நாம் கொடுக்க முடியாது. உலகம் பெற்று பிள்ளைகள் கேட்கிறதெல்லாம் நம்ம கொடுக்க முடியாது. கணவன் கேட்கிறதெல்லாம் கொடுக்க முடியாது. மனைவி கேட்கிறதெல்லாம் கொடுக்க முடியாது. நம்முடைய பெற்றோர் கேட்கிறது எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட முடியாது. எல்லாம் கொடுத்துட முடியாது. ஆனா முடியும். எதை கொடுக்க முடியும் தெரியுமா? இவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த ஒருவர் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சொன்ன ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, அவரை கொடுக்க முடியும். அவரை அறிகிற அறிவை கொடுக்க முடியும். அவரால் உண்டாகிற சாக்கியங்களை கொடுக்க முடியும். அந்த அறிவு இன்றைக்கு நமக்கு தேவை. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஓய்வு நாளிலே தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரனே சகோதரியே, ஏன் துக்கப்படுகிறோம்? ஏன் கவலைப்படுறோம்? கவலைப்பட வேண்டாம். உலகத்துல இருக்கிறது நம்மிடத்துல இல்லை என்று நாம் கவலைப்படக்கூடாது. உலகத்தை உருவாக்கினவரே நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தின் கடைசி பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வெள்ளிக்கு சமமானவர் அல்ல, அவர் பொன்னுக்கு சமமானவர் அல்ல, அவர் துட்டுக்கு சமமானவர் அல்ல, அந்தஸ்திற்கு சமமானவர் அல்ல. He is all in all. அவரே எல்லாவற்றுக்கு எல்லாமுமானவர். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவீர்களா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவரை தான் நாம், அவர் என்ன செய்ய வல்லமை உடையவர் என்கிற அறிவு நமக்கு இருந்தால், தேவனுடைய பிள்ளைகளே, எந்த இடத்திலும் நாம் தைரியமாக வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த அறிவு சீசர்களுக்குள்ளே உண்டானதுனாலே தான் அவர்கள் வெள்ளியை குறித்தும் கவலைப்படவில்லை, பொன்னை குறித்தும் கவலைப்படவில்லை. ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல கூட பொன்னையும் வெள்ளியையும் துட்டையும் பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தனை நியமித்திருந்தார்கள் அவர்களுக்குள்ளே. அவனுடைய பேர் உங்களுக்கு தெரியுமா? யூதாஸ் காரியோத். தெரியும் இல்லையா? ஆனா அதுக்கப்புறம் நீங்க பார்த்து பாருங்க, சபை அதுல ரொம்ப, தேவனுடைய பிள்ளைகள் அதுல கூட கான்சன்ட்ரேஷன் பண்ணல, அதுல பெரிய முக்கியத்துவம் எடுக்கவில்லை. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் வெள்ளியின் மேலும் பொன்னின் மேலும் துட்டின் மேலும் கவனம் செலுத்தவில்லை, ஆனால் வேறு ஒன்றிலே கவனம் செலுத்தினார்கள். இயேசு கிறிஸ்துவையும் அவரால் நடக்கிற கிரியைகளையும் தம்முடைய வாழ்க்கையில அவர்கள் காத்து கொண்டார்கள். ஆகினாலே தான் அவர்கள் பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கிறது. அதை வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, சுருக்கமாய் போவோம். அதனுடைய 6வது வசனத்துல பாருங்க, படிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 7வது வசனம், 6வது வசனம் படிங்க. அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரர்களையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க அவங்ககிட்ட. இதே பேதுரு யோவான் சொன்ன கதை தான். பவுலிடத்துல அவனுக்கு துட்டும் இல்லை, அவனுக்கு ஒன்றும் கையில இல்லை. அங்கங்கேயா கூடார வேலை, சின்ன 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 கூடாரங்களை செய்து டென்ட் அவன் வேலை செய்து அதை ஆங்காங்கே விற்றுதான் தன்னுடைய வயிற்றை கழுவி கொண்டு வந்தான். ஒண்ணுமே இல்லை. ஆனா பயப்படுகிறார்கள். பாருங்க, இவனுக்கு என்ன படிப்பு இல்லையே, இவனுக்கு என்ன சீசர்களை குறித்து பயந்தார்கள். இவர்களிடத்துல பணம் இல்லை, இவர்களிடத்துல படிப்பு இல்லை, இவர்களிடத்துல அந்தஸ்து இல்லை, ஒன்றுமில்லை. ஆனால் இவர்கள் உலகத்தை கலக்குகிறார்களே. ஆமென். என்ன தெரியுமா? இயேசு யார் என்கிற, இயேசு கிறிஸ்து யார் என்கிற அறிவு அவர்களுக்குள்ளே இருந்தது. போன இடமெல்லாம் கர்த்தர் கிரியை செய்தார். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல தேவனுடைய பிள்ளைகளை கேட்போமா? ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே.
உலகத்தில் இருக்கிறவைகளை பார்க்கிறோம். நீர் உயர்ந்தவர், உன்னதமானவர், நீர் மேலானவர். ஆண்டவரே, நீர் மகிமையானவர், நீர் அற்புதங்களை செய்கிறவர், நீர் விடுதலைகளை கொடுக்கிறவர். ஆண்டவரே, உங்களால முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுவோமா தேவனுடைய பிள்ளைகளே? சரி, அப்போ வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, நசீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னார்கள். அவன் எழுந்து நடந்தான், அற்புதம் நடந்தது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருந்தால் நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், பிரயோஜனம் அடைவார்கள். இயேசு கிறிஸ்து யார் என்கிற அறிவு நமக்கு வேண்டும். ஒன்றாவதாக எடுத்துக்கொள்ளுங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம். நான் பொறுமையாய் பிரசங்கிக்கிறேன், கொஞ்சம் பிரசங்கம் பண்ணாலும் பொறுமையாக அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா 19வது அதிகாரத்திலே 9-10 வசனங்களை வாசிப்போம். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான் என்றார். ராமேன் சொல்லுவீங்களா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையுடைய நோக்கம். அப்போ ஆண்டவராகிய ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த அறிவு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால், இயேசு துட்டுகளை விட உயர்ந்தவர் என்ற அறிவு வேண்டும். அந்த அறிவு எந்த அறிவா இருக்க வேண்டும் என்று சொன்னால், இழந்து போன மனுஷனை தேடும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். இழந்து போனவர்களை ரட்சிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சகையுடைய நிலைமை நமக்கு நன்றாய் தெரியும். அவன் இயேசுவை பல இடங்களிலும் நின்று பார்க்க ஆசைப்பட்டான், ஆனால் அவனுக்கு தடைகள் வந்தது. ஏன்னா சமுதாயத்துல மதிப்பு இருந்தது, ஆனால் மதிப்பு அவனுக்கு இல்லை, மரியாதை இல்லை. என்ன பாஸ்டர் குழப்பறீங்க? அவனுக்கு மரியாதை இருந்தது. என்ன மரியாதை இருந்தது என்று சொன்னா, he is a tax collector, அவர் ஒரு சுங்க அதிகாரி என்கிற மரியாதை இருந்தது. சரியா? அவர் பணக்காரர் என்கிற மரியாதை இருந்தது. அவருக்கு எல்லாம் இருக்கிறது, தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்தார் அப்படிங்கிற கனம் ஜனத்தின் மத்தியில இருக்கிறது. அதனால் நான் சொன்னேனே, மரியாதையும் இல்லை என்று சொன்னேனே, கனமும் இல்லை என்று சொன்னேனே. ஜனங்களுக்குள்ளே தனியாக என்ன பேசிக் கொள்ளுவார்கள்? இவன் ஊரை அடிச்சு வலையில போட்டு வச்சிட்டு இருக்கிறான், இவன் ஊரையே கொள்ளையடிச்சு வச்சிட்டு இருக்கிறான், ரோம அரசாங்கத்தையும் ஏமாத்தி யூத ஜனங்களையும் ஏமாத்தி சம்பாதிச்சு வச்சிட்டு இருக்கிறான், இவன் ஒரு யூதனுக்கே தகுதி இல்லை. நேர பேச மாட்டாங்க. பொதுவா நம்ம பழக்கம் அப்படிதானே, நேர பார்க்கிற சமயம் ஒண்ணு, மறைவா பார்க்கிற சமயம் இனி ஒண்ணு. மனுஷன் பேசுறது அப்படித்தான். சரியா? ஆனா இவனுக்கு உண்மையில வசனத்தின்படி நீங்க பார்த்தீங்கன்னா இவனுக்கு மரியாதையே இல்லை. இவனுக்கு என்ன இல்லை? மரியாதையே இல்லை. ஒரு வசனத்தை பாருங்க, அந்த 6வது வசனத்துல, அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனார். அதை கண்ட யாவரும், எதை கண்ட? இயேசு யாரோட போறாப்புல? இயேசு யாரோட போறாரு? சகையோட. இது திருட, மகா திருட, அவன் கொள்ளைக்காரன், ஏமாத்து பேர் வழி. ஐயோ, இவன் அநியாயமா சம்பாதிச்சு தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறான். இயேசுக்கு இதெல்லாம் தெரியாது போல இருக்கு. இயேசு பாவியாகி மனுஷனோட போய் சாப்பிட போறாரு, அவன் வீட்டுல போகிறார். பாருங்க, பப்ளிசிட்டி ஆயிடுச்சு இவனை பத்தி. இவன் பாவம் பகிரங்கமானதுதான். சரியா?
பாவம் 3 கேட்டகரியில் இருக்கிறது. அதை நீங்க சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். 19வது சங்கீதத்துல நம்ம போனா எடுத்துக்கங்க. 19வது சங்கீதம் அதனுடைய 12வது வசனத்துல பாத்தீங்கன்னா 12வது வசனம் 13வது வசனம். அங்க பாவத்தினுடைய முதல் தரம், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்று சொல்லலாம். முதல் தரம் என்னவென்றால் தன் பிழை. இது பாவத்தினுடைய ஒரு படி. பாவத்தினுடைய 2வது படி அதே வசனத்துல மறைவான குற்றங்கள், மறைவான பாவம். முதல்ல பிழை என்ன செய்ய முடியும்? திருத்த முடியும். பிள்ளைங்க அடம் பிடிப்பாங்க, திருத்திடலாம். பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டாங்க, திருத்திடலாம். ஒரு தண்டனையோ அல்லது புத்தி சொல்லுவதனாலோ அந்த பிள்ளைகளை திருத்திடலாம். அதுதான் தண்டனையின் பிறம்பு அவர்களை திருத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. சரியா? பிழை அழிக்கக்கூடியது. அம்மா பிடிச்சி எழுதி கொடுப்பாங்க, பிள்ளை தலகையில எழுதும். அம்மா பெண் ரப்பர் வச்சு அழிச்சுக்குவாங்க. பிள்ளை எழுதி கொண்டு வந்து அம்மாவிட்ட காமிக்கும். அம்மாவிட்ட காமிச்சா அம்மா என்ன செய்வாங்க? எங்கெங்க பிள்ளை தவறு பண்ணியிருக்கோ அதெல்லாம் ரப்பர்ல அழிச்சு அதை திருத்தி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. திருத்தலாம். பிழை திருத்தக்கூடியது. சரி, இது முதல் நிலை. 2வது நிலை என்ன? பாவத்தினுடைய 2வது நிலை மறைவான பாவம். இது திருத்தப்படாத பாவங்கள் நாட்கள் போக போக அது மறைவான பாவங்களாக மாறும். பிள்ளைகளிடத்திலே அது உண்டு இல்லையா? ஆண்களிடத்திலும் உண்டு, பெண்களிடத்திலும் உண்டு. வாலிப பிள்ளைகளிடத்திலே உண்டு. தெரியாது, எல்லாருக்கும் நல்ல பிள்ளை, நல்ல மகன், நல்ல மகன். ஆனா மறைவான பாவங்கள் வெளியரங்கப்படுத்தப்படவில்லை, வெளியாக்கப்படவில்லை. சரியா? அநேகர் அப்படி இருக்கிறார்கள். 3வது பாவம் 13வது வசனத்துல துணிகரமான பாவம். அதாவது அது யாருக்கும் தெரியல. மறைவான பாவம் யாருக்கும் தெரியல. ஆனா கத்திரிக்காய் முத்திருச்சு, கடை சந்தைக்கு வந்துதானே ஆகணும். இப்போ இந்த சகையுடைய பாவம் அவனுக்கு அது ஒரு பெருசா தெரியல. சரியா? ஜனங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போன பாவம். ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிகிறது. ஐயோ, இவன் பாவியாகிய மனுஷன். பாருங்க, பாவத்துல எந்த நிலையில இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மனம் திரும்புதலை கொடுப்பதற்காகத்தான் இந்த உலகத்துல வந்தார். ராமேன் சொல்லுவீங்களா? அப்போ எதை விட எது உயர்ந்தது? துட்டை விட, ஒரு வயிற்று ஒரு நேரம் ஆகாரத்தை விட, சம்பாத்தியத்தை விட எது உயர்ந்தது என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பாவ மன்னிப்பு. அவர் இழந்து போனவர்களை தேடும்படியாக வந்திருக்கிறார். என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு நாம் எந்த நிலைமையில இருக்கிறோம்? மனுஷன் தன்னுடைய பாவத்தை ஒரு குறிப்பிட்ட காலங்கள் மறைத்து வாழலாம் இல்லையா? மனுஷன் தன் பாவங்களை எப்படி மூடி வச்சிருக்கிறான்? அந்தஸ்தை கொண்டு தன்னுடைய பாவத்தை மூடிக்கொள்கிறான். லாயரை, வக்கீலை கொண்டு தன்னுடைய பாவத்தை மூடிக்கொள்கிறான். பணம் எவ்வளவு போனாலும் பரவாயில்ல, வெளியே தெரியக்கூடாது. பணத்தை கொண்டு தன்னுடைய பாவத்தை மறைக்கிறான். உலக அந்தஸ்து, அதிகாரம், சரியா, இவைகளை கொண்டு தன்னுடைய பாவத்தை மறைக்கிறான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இருளை கொண்டு தன்னுடைய பாவத்தை மறைக்கிறான். இப்படி எத்தனையோ பாவ மூடிகளை மனிதன் வைத்திருந்தாலும்
அந்த பாவத்தின் பரிகாரத்திற்காக அவன் ஏழைகளுக்கு கொடுக்கலாம், கோவில்களுக்கு கொண்டு பணத்தை கொட்டலாம், கோடிக்கணக்காய் கொடுக்கலாம். பணத்திற்கு, பாவத்திற்கு பதிலாக பணம் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவிகளையும் பாவங்களையும் மன்னித்து ஒரு மனிதனை குணப்படுத்த வல்லமை உடையது. என்ன தேவை? மனம் திரும்புதல். என்ன தேவை? மனம் திரும்புதல் தேவை. எல்லாவற்றை விட எது உயர்ந்தது? மனம் திரும்புதல் உயர்ந்தது. என கேட்கிற அருமையான சகோதரனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொன்னார்? எல்லாரும் மனம் திரும்பும்படியாய், எல்லாரும் ரட்சிக்கும்படியாய், எல்லாரும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அடையும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார் என்கிற அறிவை அடைவதுதான் பெரிய அந்தஸ்து. அது மட்டுமல்ல, இன்னும் இரண்டாவதாக இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஒன்றாவதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் கிடைக்கிற சிலாக்கியம், அவர் எதற்கு வந்தார் என்றால் இழந்து போனவர்களை தேடி மீட்டுக் கொள்வதற்காக வந்தார். இரண்டாவதாக, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்கு வந்தார் என்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனம், 29வது வசனம், 30வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். பின்னாடி வாசிக்கலாம். ஒன்றாவதாக இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிறார். சகையுக்கு பாருங்கள், அவன் தன்னுடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் வந்து அறிக்கையிட்ட பொழுது அவனுடைய பணம் கொடுக்காத பாவ மன்னிப்பு, அவனுடைய பதவி கொடுக்காத பாவ மன்னிப்பு, சமுதாயத்தில் வாங்க முடியாத விற்பனைக்கு கிடைக்காத அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை இயேசு கிறிஸ்து அவனுக்கு கொடுக்கிறார். இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. அதாவது இந்த வீட்டினுடைய சொந்தக்காரனாகிய சகைவுக்கும் இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னதை போல, அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, இன்றைக்கு இந்த ரட்சிப்பை நீங்களும் நானும் உடையவர்களாக இருந்தால் அது எவ்வளவு மேன்மை. இரண்டாவதாக பாருங்கள், இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? எது உயர்ந்தது இயேசு கிறிஸ்துவின் வருகையில? வாசியுங்கள். அந்த வசனத்தை நாம் வாசித்தோமே, பாரத்தை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். இயேசு கிறிஸ்து வா என்று அழைக்கிறார். கம் unto me, என்னிடத்தில் நீங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறார். உண்மையில உலகத்துல எங்கேயுமே கிடைக்காத அழைப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். வாருங்கள் என்கிற அழைப்பை கொடுக்கிறார். இயேசு எப்பொழுதும் வாருங்கள், முதல்ல அவர் வாருங்கள் என்ற அழைப்பை கொடுக்கிறவர். சரியா? அவருடைய அழைப்புல என்ன இருக்கிறது? வா மகனே, என்னிடத்துல வா. பாவம் செய்து பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிறவனே, என்னிடத்துல வா. பாரத்தினாலே சுமை தாங்க முடியாதபடிக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிற சகோதரனே, மகளே, என்னிடத்துல வா. வா என்று அவர் அழைக்கிறார். பாருங்கள், இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய முதல் அழைப்பு. சரியா? ஆண்டவருடைய முதல் அழைப்பு வா என்று அவர் அழைக்கிறார். வா என்று அழைக்கிறவர்களை அவரிடத்தில் வந்தால், அவரோடு வாழ்ந்தால், அவரோடு தங்கி இருந்தால், அவர் விரும்புகிறதை போல நடந்தால், அவர் நடத்துகிறதை போல நடந்தால், அவர் கட்டளையிட்ட யாவற்றையும் கை கொண்டால், அவருடைய சித்தத்தை செய்தால், ராமேன் சொல்லுவீங்களா? இதெல்லாம் செய்தால் அவர் என்ன செய்வார் தெரியுமா? அவர் எதிர்பார்த்ததை நாம் செய்து நிறைவேற்றினார். மகன், வா என்று அழைக்கிற உங்களை
அவர் போ என்று கடைசியிலே சொல்லுவார். ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அதனுடைய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 34வது வசனத்திலே தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய சித்தத்தை செய்த ஒரு வேலையாளை பார்த்து எஜமானன் சொல்லுகிறார், ராஜா தன்னுடைய வலதுபுறத்திலே நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? வா என்று அழைக்கும் பொழுது அவரிடத்தில் வந்து இதை செய் என்று அவர் சொல்லும் பொழுது அதை செய்தால் அதை அவர் பார்த்து சந்தோஷப்படுவார். அப்படி அவரை சந்தோஷப்படுத்தினால் அவர் ஒரு நாள் சொல்லுவார், மகனே இனி நீ போ என்று சொல்லுவார். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவருடைய அந்த 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 ஸ்பாவத்தை பாருங்கள். முதல்ல அழைக்கிறார். அழைத்தவர்கள் அவரோடு வந்தால், அவரோடு நடந்தால், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினார், அவர் விரும்புகிறது எல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளை செய்தார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, அருமையான வாலிப தம்பி, அருமையான தங்கச்சி, சின்ன தம்பி, ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவரிடத்தில் வந்துவிடு. அவர் ஒரு நாள் உங்களை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகனே மகளே, உனக்காக உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த வாசஸ்தலத்திற்கு நீ போ என்று சொல்லி அங்கே பாருங்க, நினைச்சு பாருங்க. துக்கம் இல்லை, கவலை இல்லை, வியாதி இல்லை, இந்த கொரோனா பயம் இல்லை, லாக்டவுன் பயம் இல்லை, உன்னுடைய படிப்பு நாசமாக போவதில்லை, உங்களுடைய தொழில் அழிந்து போவதில்லை, உங்களுடைய குடும்பம் நடுத்தருவில் வருவதில்லை. நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் நடுங்க வேண்டாம், நீங்கள் மரண பயத்தோடு வாழ வேண்டிய தேவை இல்லை. இவைகள் ஒன்றும் அங்கே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை அவர் ஆயத்தப்படுத்தி விட்டு போ மகனே என்று சொல்லுவார். இது ஆண்டவர். கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் கவனிங்க. இது ஆண்டவருடைய பழக்கம். இனி ஒருவன் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து இருந்தால் அந்தி கிறிஸ்து என்று ஒருவன் உண்டுதானே, அல்லது அவருக்கு விரோதமாய் இருக்கிற ஒருவன் உண்டுதானே, அவர் செய்கிறதற்கு நேரை மாற்றி செய்கிற ஒருவன் உண்டுதானே. அவன் பேர் தான் பிசாசு. இயேசு முதல்ல வா என்று அழைப்பார், வந்தவர்களுக்கு ஆசீர்வாதத்திற்குள்ளே போ என்று அனுப்புவார். ஆனா பிசாசு எப்படி தெரியுமா? அவன் முதல்ல நீ போப்பா, நீ போ, எங்க வேணும் போ. நல்ல வீட்டுல குடும்பத்துல இருக்கிற பிள்ளை யாரு? இளையகுமாரன். லூக்கா 15வது அதிகாரத்தின் ஓமை நமக்கு நன்றாய் தெரியும். அப்பாவோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஈவன் வித் ஹிஸ் பிரதர், அவனுடைய சகோதரனோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். அங்கே எல்லா குடும்பத்துல எல்லா காரியங்களையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நல்லா இருக்கிறவனை புட்டிச்சு ஆசை காமிச்சு அவனை வீட்டை விட்டு துரத்தி அவன் கையில அவனுக்கு சேர வேண்டியது எல்லாத்தையும் வாங்கிட்டு போ போ, உலகத்தை போய் அனுபவிச்சு பாரு, மனமும் மாம்சமும் விரும்பினபடி நீ செய் என்று சொல்லி இருந்தவனை பிடிச்சு துரத்தி விட்டான் பாருங்க பிசாசு. போ போ என்று சொல்லி போனா இருந்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு. சொத்து சுகம் எல்லாம் அழிஞ்சிருச்சு, ஆரோக்கியமும் அழிஞ்சிருச்சு. அவனுடைய நண்பர்களும் கரைந்து போனார்கள். இப்போ குடிக்கவும் இல்லை, உடுத்தவும் இல்லை, ஒதுங்கிக் கொள்வதற்கு இடமும் இல்லை. ஒரு பண்டி மேய்க்கிற இடத்துல அவன் தெருவில் தான், பண்டி தெருவில் தான் கிடக்கும், அங்கேயும் அவன் தெருவில் தான் கிடந்திருப்பான். பாருங்க, உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கும் வரையிலும் பிசாசு உங்களை நடத்துவான், போ என்று வழிகாட்டுவான். ஆனால் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொன்னால் பிசாசும் உங்களை விட்டு வெளியே போய் விடுவான். பிசாசும் உங்களை விட்டு வெளியே போய் விடுவான். உங்களை விட்டு அவனும் ஒதுங்கி போய் விடுவான். ஏன்னா இனி ஒன்னும் இல்லை, இனி நீங்க அவன் பின்னாடி தான் அலையணும். அவன் உங்களுக்கு
கடைசியில என்ன கொடுப்பான் தெரியுமா? போ என்று சொன்ன அவன் வா என்று சொல்லுவான். எப்ப தெரியுமா? மரிக்கும் வரையில அவன் வா என்று சொல்லி யாருக்கும் உன்னை கொடுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கே வீடு இல்லை. தெரியுமா உங்களுக்கு? பிசாசுக்கே வீடு இல்லை. நீங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல லேகியோன் என்கிற பிசாசு இப்பொழுது ஆண்டவர் துரத்துகிறார். துரத்தும் போது பிசாசு எல்லாம் ஆண்டவர்கிட்ட என்ன கேக்குது தெரியுமா? ஒரு ரிக்வெஸ்ட் வைக்குது. ஆண்டவரே, எங்களை அம்போடு துரத்தி போடாதீங்க ஆண்டவரே. அந்த 10வது வசனம் முதல் 13வது வசனம் வரையில நீங்க படிச்சீங்கன்னா, ஆண்டவரே, ஒண்ணு எங்களுக்கு இந்த எல்கை தான் கிடைச்சிருக்கு, இதுவும் நாங்க இழந்துடக்கூடாது ஆண்டவரே, இந்த எல்லை விட்டு துரத்தி விடாதுரும். அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவரிடத்தில் மலை அருகே அநேக பண்டிகை. பாருங்க, இந்த மனுஷங்கிட்ட தங்கி இருந்தோம் ஆண்டவரே, எங்களுக்கு வேற ஒதுங்கிக்கிறதுக்கு எங்கேயும் விடல, எங்களுக்கு நாங்க இனி ஒதுங்கிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரே ஒரு இடம் இருக்கிறது, அந்த பண்டிகைகளுக்கு மத்தியில, அந்த பண்டிகைகளுக்குள்ள எங்களுக்கு ஆண்டவரே அனுமதி தாரோம், நாங்க எல்லாம் அதுகளுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிறோம். பாத்தீங்களா? அவனுக்கே குடியிருக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால வா என்று அவன் போ என்று அழைத்து அனுப்பினவன் உங்களுக்கு மரிக்கும் வரையிலும் ஒன்னும் செய்ய முடியாது. ஆனால் மரித்த பின்பு அவன் வா என்று அழைப்பான். முதல்ல போ என்று சொல்லிவிட்டு இப்ப வா என்று அழைப்பான். வா என்று எங்க அழைக்கிறான் தெரியுமா? நீங்க மறுபடியும் மத்திய எழுதின சுவிசேஷத்துக்கு வர வேண்டும். மத்திய எழுதின சுவிசேஷத்துல எடுத்துக்கோங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 41வது வசனத்துல பாருங்க. 25வது அதிகாரம் 41வது வசனம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். கவனிங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் போ என்று சொல்லுவார், வா என்று சொல்லுவார். முதல்ல வந்துட்டோம், அவரோடு நடந்துட்டோம், இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்துட்டோம். அவர் கடைசியில சொல்லுவாரு, என் பிள்ளைகளே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலத்திற்கு போங்கள் என்று சொல்லுவார். நான் பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? முதல்ல போ, கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், என்ஜாய் அப்படின்னுவான். கடைசியில கூப்பிடுவான், வா 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 வா. அவனுக்கு மரணத்திற்கு பின்புதான் அது நரகம் கூட அவனுக்கு சொந்தம். எரிகிற அக்கினி கடலுக்கு அழைப்பான். அதுதான் அவனுடைய வீடு. வேதம் சொல்லுகிறது, அவனிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? எது உயரமானது, எது உயர்ந்தது, எது மேன்மையானது கண்டுபிடிப்போம், ஆராய்ந்து அறிவோம், அதை பிடித்துக் கொள்ளுவோம். நாம் கைவிடப்படுவதில்லை. கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். Thank you Jesus. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, எது உயர்ந்தது, எது அற்பமானது, எது ஆண்டவரே இந்த உலகத்திலே உலகம் கனப்படுத்துகிறது, எது பரலோகம் கனப்படுத்துகிறது, எது எங்களுக்கு நித்திய மேன்மை, எது நித்திய அழிவு என்பதை வேறு விரித்து பார்க்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. வேறு விரித்து அறிகிற வாழ்க்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. வெள்ளியும் அல்ல, பொன்னும் அல்ல, வெள்ளியையும் பொன்னையும் உண்டாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமை உள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டு வாழ இந்த காலை வேளையில ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் அழைக்கும் பொழுது உம்முடைய அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து, அழைப்பை கனப்படுத்தி ஆண்டவரே, உம்முடைய கரங்களை பிடித்துக் கொண்டு, உம்முடைய அடிச்சுவடிகளை பின்பற்றி உம்மோடு கூட முன்னேறி கடந்து வர
நீ நித்தியமாய் கொடுக்க போகிற ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் கட்டப்பட்ட அந்த வாசஸ்தலத்திற்குள்ளே, நித்திய ராஜ்யத்திற்குள்ளே நாங்கள் கடந்து போக பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய். இந்த காலை வேளையிலே ஆராதனையிலே கலந்து கொண்டு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. பொல்லாப்புகளுக்கும் விக்னங்களுக்கும் நாசங்களுக்கும் மோசங்களுக்கும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் விலக்கி காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீர் ஆறுதலும் அடைக்கலமாய் இருக்க சொல்லிக்கிறோம். கனம் துதி மகிமை நீர் எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இன்னும் ஒரு ஆராதனையிலே நாம் மறுபடியும் சந்திக்க தேவன் உதவி செய்வாராக.